நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினார் அல்வா, அவரை துதிக்கலாமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. தழும்புகளால் சுகமாக்குவேன் என்றவர் நீதானே இயேசையா. தழும்புகளால் சுகமாக்குவேன் என்றவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 29:14. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை பார்த்து தான் சொல்கிறார், நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரம் ஒரு அதிசயம் செய்வேன். அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இத்தனை ஆண்டு காலம் இந்த பிரச்சனை, கஷ்டம், இல்லாமை, பலவீனம், இதுல இருந்து எனக்கு ஒரு விமோசனமே கிடையாதா? இதுல இருந்து எனக்கு வழியே பிறக்காதா? என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிருமான் கவலையோடு கண்ணீரோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொன்னார், நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக ஒரு அதிசயத்தை செய்வேன். நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு இன்றைக்கு செய்வார். ஜெபம் பண்ணலாமா? அவர் அற்புதம் செய்யும்படியா? எங்களை நேசிக்கிறீங்களா? அன்பின் தகப்பனே, தர்மையான நாளுக்காக உங்களாக கூட நன்றியப்பா. இந்த நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உம்முடைய தயவுள்ள கரம் கிருபைகளை தாங்கினதேப்பா. கொடா கொடி நன்றியப்பா. இப்பொழுதும் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உண்டை கத்தது தங்கள் கஷ்டங்கள், பலவீனங்கள், பாடுகள் இன்னும் எத்தனை காலமாட்டவரே, இதுல இருந்து எனக்கு விமோசனமே இல்லையா இந்த கவலையோடு கண்ணீரோடு உடைய பாதத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க சொன்ன பிரகாரமா ஆச்சரியம் அதிசயமான பிரகாரமா அதிசயத்தை செய்ய வேண்டும். பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் இன்னைக்கு செய்திருங்க தகப்பனே. இன்னைக்கு செய்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்கப்பா. அப்பா, அப்படியே பிள்ளைகள் மகிழ்ந்து கழிவுற முடியாது நன்மைகளை கட்டளையிட்டாக ஒவ்வொருவரும் உடைய கருத்திலே தருகிறோம். இதற்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமீன், ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.